ஆமா, எல்லா குற்றங்களும் பெரிய குற்றங்க. அந்த குற்றங்களினுடைய தாய்மடியே போதை பழக்க வழக்கம் தான். ஒரு குழந்தைக்கு போதை பழக்க வழக்கம் வந்துருச்சுன்னு வைங்களேன், அது தவறான சிந்தனைக்கு போகும். தட்டி கேட்டா வன்முறையை கையில் எடுக்கும். வன்முறையில ஈடுபடுகிற பொழுது அது அகைன்ஸ்ட் சிஸ்டமா போகும். பின்பு கொலை, கொள்ளை, சமூக விரோத செயல்கள். அப்ப இந்த போதை என்பதை வேரோடும் வேரடி மண்ணும் வீழ்த்துவதற்காக பல்வேறு வகை நடவடிக்கைகள் எடுத்துட்டு இருக்கோம். கடந்த ஒரு வாரத்தில் மட்டும் 1638 குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டிருக்கு தமிழ்நாடு அரசால. உடனடியாக சரண்டர் ஆக வேண்டும்னு ஜாமீனில் வெளிவர முடியாத பிடிவாரம் பிறப்பிக்கப்பட்டவர்களினுடைய எண்ணிக்கை சற்றொப்ப 2000 சொச்சம். இவங்களெல்லாம் சேர்த்தீங்கன்னா அரௌண்ட் 4000+ கிரிமினல்ஸ் உடனடியாக ரிமாண்ட் பண்ணி ஜெயில தள்ள போறோம். கடந்த 5 ஆண்டுகளாக பறிமுதல் செய்யப்பட்ட போதைப் பொருட்களா இருக்கு பாருங்க. நாங்க பேசிக் கொண்டிருக்கும் போது அதெல்லாம் அந்தந்த மாவட்டங்களில் கொட்டி அழித்து எரித்து அழிக்கப்படுகிறது. போதையில்லா தமிழ்நாடு என்பது நம்முடைய இலக்கு. நிச்சயமாக மாண்புமிகு தமிழ்நாடு முதல்வர் சி ஜோசப் விஜய் அவர்களினுடைய ஆட்சியில் இந்த போதை கலாச்சாரம் வேரோடும் வேரடி மண்ணோடும் பிடுங்கி எறியப்படும். தலைமை ஆசிரியரே இல்ல, அதே சமயம் ஆயிரக்கணக்கான முதன்மை கல்வி அதிகாரிகளே இல்ல. இதை வச்சுட்டு எப்படி நம்ம ஒரு தனியார் நிறுவனம், தனியார் பள்ளிக்கூடங்களுக்கு இணையா நீங்க கொண்டு போக முடியும்? இப்போ நேற்றைய தினம் இந்த பள்ளி கல்வி அலுவலர்கள் டிஇஓ, சிஇஓ எல்லாம் சென்னைக்கே வர வைத்து விரிவாக கிட்டத்தட்ட 45 நிமிடம் அவங்க கிட்ட நான் வந்து இன்ஸ்பைரிங்கா பேசியிருக்கிறேன். சம்பந்தப்பட்டவங்க கிட்ட நீங்க விசாரித்து பார்க்கலாம். எப்படி மாணவனை அணுகணும், அவங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேண்டியது என்ன, மனநலன், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், உணவு தரம், மாடல் ஸ்கூல்ஸ், வெற்றி பள்ளிகள், பழைய மாணவர்களையே தூதுவர்களாக பயன்படுத்துவது, பிரைவேட் பார்ட்டிசிபேஷன் இருந்தா அதை டிரான்ஸ்பரண்டா வெப்சைட்ல எவ்வளவு கான்ட்ரிபியூட் பண்றாங்கன்னு போடுவது, உள்ள கிரீவன்சஸ் மாணவர்களுக்கு மட்டும் கிடையாது ஆசிரியர்களுக்கும் அழுத்தம் இருக்கும். அதையெல்லாம் காது கொடுத்து எப்படி கேட்கணும், அவங்கள நீங்க ஃபெசிலிட்டேட் பண்ணணும். ஒரு ரைடு மாதிரி போகாம ஃபெசிலிட்டேட் பண்ணணும். பதிலுக்கு நான் என்ன பண்ணுவேன்னா, முறைப்படி டிஆர்பியில பேசி அந்த காலி பணியிடங்களை எத்தனை வேகமாக நிரப்ப முடியுமோ நிரப்புவோம். சில பிரச்சனைகள் நீதிமன்றத்தில் இருக்கு, அது லீகலா தான் பண்ண முடியும். அப்படி இல்லாத விஷயங்களை பேசி இரு தரப்பும் பேசி தீர்க்க முடியாத பிரச்சனையே கிடையாது. போரே முடிக்கும் போது பள்ளிக்கூட பிரச்சனையை முடிக்க முடியாதா? நிச்சயமாக அதை நேரிடும். பதிலுக்கு அவங்க என்னன்னா அந்த குழந்தைகளினுடைய மனநலன் அவங்க தீவிரமா பார்த்து இல்ல 717 டாஸ்மாக் மூட உத்தரவிட்டதனுடைய அடிப்படை காரணம் என்னன்னா எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸோட பெரிமீட்டர்ல அது வர்றதுதான். இப்போ ஒரு பள்ளிக்கூடத்து போற குழந்தை அந்த வழியில வந்து ஒரு கோயில் பாத்துக்கிட்டே போச்சுன்னா 2ஆம் நாள் கழிச்சு அந்த சாமியை பத்தி விசாரிக்கும். ஒரு புத்தக கடையை பார்த்தா புத்தகம் வாங்கலாமான்னு யோசிக்கும். ஒரு போதையோ ஒரு மதுபான விடுதி இருந்தா அதை வந்து தவறான ஒரு சிந்தனை வரும். அதனாலதான் அதை நாங்க மாத்திருக்கோம். இது வந்து தொடக்கம் மட்டும்தான். இன்னும் பீரியாடிக்கலா இன்னும் வரக்கூடிய மாதிரி நிறைய இந்த சம்பவத்துக்கு பிறகு, இந்த மாண்புமிகு தமிழ்நாடு உத்தரவுக்கு பிறகு நிறைய பேர் எங்களை மீட் பண்ணி இந்த இதெல்லாம் இந்த இடத்துல எல்லாம் இருக்குன்னு சொல்றாங்க. அதை ஆய்வு செய்து அதுவுமே அந்த இடத்துல இருந்து களையப்படும். இனக்கவர்ச்சின்றது கொஞ்சம் அதிகமா இருக்கு. அதனாலதான் வந்து அந்த ஒரு சின்ன சின்ன பாலியல் பிரச்சனைகள்லாம் வந்துகிட்டு இருக்கு. அதுக்கு வந்து பள்ளி மாணவர்களுக்கு வந்து இந்த மனநல ஆலோசனை வாகனம் வந்து நம்ம எல்லாத்துலயும் செயல்பட்டுக்கிட்டு இருக்கா எப்படி சார்? இல்ல இருக்குங்க, அது இன்னும் அதிகப்படுத்தணும். தன்னம்பிக்கை வகுப்புகளும், தன்முனைப்பு வகுப்புகளும், தன்னார்வலராக தன்னை மாற்றக்கூடிய வகுப்புகளும் அந்த மாணவர்களுக்கு அதிகப்படுத்த போறோம். அதனுடைய தொடக்கம் தான் என்னன்னு பாத்தீங்கன்னா, தமிழ்நாடு முழுக்க எந்த பள்ளிக்கூடத்திலும் பிடி பீரியட் எந்த காரணம் கொண்டும் கட் செய்யக்கூடாதுன்னு சொல்றாரு. ஏன்னா அவர் வந்து உடல் நலன் பேணி கிரவுண்ட்ல போய் விளையாடி ஸ்வெட் அவுட் பண்ணும்போது அவருடைய சிந்தனை தெளிவாகும். தெளிவான சிந்தனை மதிப்பெண்ணை வாங்கி கொடுக்கும். சிந்தனை தெளிவும் மதிப்பெண்ணு தான் சமூகத்தில் அவருக்கு மதிப்பு வாங்கி கொடுக்கும். அப்ப அவர்களுக்கு தேவையான தன்னம்பிக்கை வகுப்புகள் இன்னும் அதிகப்படுத்தப்படும். இன்னைக்கு ஏமாற்றாலை தான் வீசுகிறது. சிஎம் வந்து பிரதமர்கிட்ட பேசும்போது மேகதாது பத்தியோ இண்டஸ்ட்ரியல் காரிடார் பத்தியோ எதுவுமே பேசாம வாய் திறக்காம இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி முன்னாள் அமைச்சர் ஆர்.பி. உதயகுமார் கேள்வி கேட்டிருக்காரு. அதாவதுங்க, இப்ப நடக்கக்கூடிய இந்த பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் சூப்பர் எல்னினோவால மழை பொழிவு என்பது கம்ப்ளீட்டா பாதிக்கப்பட்டிருக்கு. எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்குன்னா, நினைவு சரியா சற்றப்போ ஒரு 70 அடி கூட இல்ல நீர்நிலை. அப்ப இது 2 மாநில மக்களும் இதை உணர்ந்து இருக்கிறார்கள். இது காலநிலை மாற்றம், அதற்குன்னு தனியாக பட்ஜெட்ல நம்ம பேசிட்டு இருக்கிறோம். அப்ப இது வந்து அறிவியல், அரசியல் தெரியற மாதிரி அறிவியலும் அண்ணனுக்கு தெரியணும்னு நான் கேட்டுக்கிறேன். அதனால அரசியல் வேறு, அறிவியல் வேறு. இந்த மாதிரி பிரச்சனைகளை அறிவியலையும் நாம வந்து பார்க்கணும். அப்புறம் அவங்க ஆட்சியில இருந்த போது கொடுக்க வேண்டிய பிரச்சனைகளுக்கு கொடுக்க வேண்டிய அழுத்தங்களை கொடுத்திருந்தால் மக்கள் மறுபடியும் அவர்களுக்கு ஆட்சியை கொடுத்திருப்பாங்க. 2 எலெக்ஷன் அடுத்து தோத்துட்டாங்க. அதனால அவர்கள் கொஞ்சம் சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும் நான் வந்து கேட்டுக்கிறேன். இப்போ உங்களுக்கு ஆட்சியில தாவேக்கால இருக்கக்கூடிய அமைச்சர்கள், முதலமைச்சர் உட்பட ஆதவ அர்ஜுனா கீழே அனைத்து செயல்பாடுகளும் சொல்லப்படுகிறது.
அப்ப நம்ம அது ஒரு ஜனம் தான் இல்ல அது கீழே வந்து கதை திரைக்கதை வசனம் அண்ணா அறிவாலயம் ஐடி போட்டுங்க. எங்களுடைய தலைமை மக்கள் மட்டும்தான், எங்களுடைய தலைவர் மட்டும்தான். அன்பு சகோதரர் ஆதவ அர்ஜுனா அவர்கள் ஒரு ஆற்றல் மிக்க அமைச்சர். வந்த உடனே பிடபிள்யூடியில வந்து யாரும் கான்ட்ராக்டரை கூப்பிட்டு கமிஷன் தராதீங்கன்னு சொன்ன ஒரு அமைச்சர். விளையாட்டு மைதானங்களை மேம்படுத்தி தருவதற்காக என்ன வேணா பண்றேன்னு சொன்ன அமைச்சர். ST80 இருந்த பாலிடிக்ஸ் எல்லாம் ஒழித்த அமைச்சர். எந்த இடத்துலயும் யாரும் காசு கொடுக்க கூடாதுன்னு லஞ்சம் வணிகத்தை வெளிப்படையாக உடைத்த ஒரு அமைச்சர். எப்போதும் தன் நெஞ்சிற்கு தோன்றியதை துணிச்சலாக சொல்லக்கூடிய ஒரு அமைச்சர். இவர் வந்த பிறகு இந்த தமிழ்நாட்டில் பல்வேறு மாற்றங்கள் நடந்திருக்கு. இதையெல்லாம் பொறுத்துக் கொள்ள முடியாம அவரை சிறுமைப்படுத்துறது இது வந்து கோத்துறதுன்னு சொல்லுவாங்க. எங்களுடைய முதலமைச்சரை கூட ஆதவ அர்ஜுனாவுக்கு இவ்வளவு புதலாரம் பாடுறீங்களே, இவ்வளவு முதலமைச்சருக்கு ஏதாவது 10 புதலாரம் பாடுங்களேன். நான் 28 ஆண்டுகளாக யாருக்குமே புகழாரம் பாடல. எங்களுடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் மக்களுக்கு தான் புகழாரம் பாடினாரு. எங்களுடைய மாண்புமிகு முதலமைச்சர் 717 டாஸ்மாக மூடியதை பத்தி யாருமே இது வரைக்கும் சிந்தித்து கூட பாத்துக்க முடியாது. பதில முடிச்சுக்கிறேன் சகோதரர். 717 டாஸ்மாக மூணதா இருக்கட்டும், திரைத்துறையில ஒரு குடும்பத்தினுடைய ஒரு நிறுவனத்தினுடைய ஒரு சர்வாதிகாரமாக இருந்ததெல்லாம் ஜனநாயக பூர்வமாக மாற்றியதா இருக்கட்டும். சிங்கப்பெண் சிறப்பு படை, ஒரு ஊர்ல பட்ட பகல்ல சிங்கப்பெண் சிறப்பு படைக்கு ஒரு போன் வருது, உடனே போய் அங்க வந்து இருக்கக்கூடிய அந்த சம்பவத்துல ஈடுபட்ட அந்த பாதிக்கப்பட்ட அந்த குழந்தைக்கு வந்து அவங்க வந்து தீர்வு வாங்கி தராங்க. அந்த ஊர் கொளத்தூர். 15 ஆண்டுகளாக முன்னாள் முதலமைச்சர் அவர்கள் வந்து ஆட்சி செய்த ஊர். அங்கேயே விடுதார். ஏன்னா போதை கலாச்சாரம் திருவிழா அதே இருக்கு. இதையெல்லாம் மிகவும் துல்லியமாக எந்த அளவுக்கு வேர்ல ரூட்ஸ்ல போய் அதை வந்து சேரணுமோ அந்த அளவுக்கு துல்லியமாக செய்து ஒரு ஆதவ அர்ஜுனா ஒரு ராஜ்மோகன் கிடையாது. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரையுமே சிங்கப்பெண் சிறப்பு படை மூலமாக ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தது மாண்புமிகு தமிழ்நாடு முதல்வர். அவங்க பண்ணதை நீங்களும் பண்ணி விடாதீங்க, மாத்தி மாத்தி கோத்து விடாதீங்க. கேளுங்க. அதே இடங்கள்ல பல இடங்கள்ல திறக்கப்பட்டிருக்கு. அது தகவல் உரிமை சட்டத்துல கேட்டா தகவல் தர மறுக்கப்படுது. இல்ல அதெல்லாம் RTI எல்லாம் கண்டிப்பா கொடுக்கணும். நான் ஏற்கனவே முதல் கேள்விக்கும் பதில் சொல்லிட்டேன். நிறைய கிரீவன்சஸ் வாங்குறோம். வாங்கல ஒரு புரோட்டோகால் இருக்கு. கண்டிப்பா எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ் பக்கத்துல அப்படி இருந்துச்சுன்னா நிச்சயமாக அங்கிருந்து அது அகற்றப்படும். அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இது அரசியலை தாண்டி இது சமூக பிரச்சனை, எந்த மாற்று கருத்து கிடையாது. காந்தி மியூசியம் மீண்டும் பழைய பயன்பாட்டுக்கு மக்கள் பயன்பாட்டுக்கு எப்போ வரும்? அதே மாதிரி காட்சி கூட கற்சிற்பு காட்சி கூட பணிகள் நடந்துட்டு இருக்கு, முடிவடையில. அது எப்போ பயன்பாட்டுக்கு? ரெனோவேஷன் ஒர்க் வந்து கிட்டத்தட்ட 80% பணி நிறைவடைந்திருக்கிறதா சொல்றாங்க. மிச்சம் இருக்கக்கூடிய 20% மிக வேகமாக முடிவு செய்யப்பட்டு ஒரு சில மாதங்களில் திறக்கப்படும். வாய்ப்பு இருந்தா அவங்க அழைத்தா நானே கூட அந்த இடத்துல வந்து கலந்துக்க என்பதை. அருங்காட்சியகத்துறையில பணியாற்றவங்க எல்லாம் பல்வேறு பகுதிகளில் மாற்றம் செய்யப்பட்டாங்க, குற்றம் சுமத்தப்பட்டது. அந்த நடவடிக்கை அருங்காட்சியகத்தை பொறுத்த வரைக்கும் அது கலை பண்பாடு, நம்முடைய தொல்லியல் பொக்கிஷம். அங்க இருக்கக்கூடிய அதிகாரிகள் நலம் என்பது அந்த அதிகாரிகளுடைய நலம் கிடையாது, அந்த துறையினுடைய நலம். அப்ப அந்த அதிகாரிகளுடைய நலம் சார்ந்து சிங்கிள் விண்டோ சிஸ்டம்ல ஓபனான டிரான்ஸ்பரண்டான கவுன்சிலிங் சிஸ்டம் கொண்டு வந்துருவோம். யாருக்கு என்ன சௌகரியம் வேண்டுமோ அது செய்யப்படும். மதுரையில பன்னோக்கு அருங்காட்சியகம் கொண்டு வரப்படுமா? சோழமண்டலத்துல கொண்டு வந்தது போல மதுரையில என்னதான் கீழடி பக்கத்துல இருந்தாலும் மதுரையில பன்னோக்கு அருங்காட்சியகம் கொண்டு வரப்படுமா? என்னுடைய ஆசை அதுதான். அது அதிகாரிகளோட கலந்து பேசி அதுக்கான நிதி ஆதாரத்தை எப்படி கொண்டு வர்றது, எங்க இருந்து என்ன பார்ட்டிசிபேஷன்ல கொண்டு வரதுங்கிறதா கேட்டு டிஸ்கஸ் பண்ணி நிச்சயமா கேளுங்க. என்ன வேணா கேட்கலாம். கல்விக்கூடங்கள்ல மதம் சார்ந்த அடையாளங்கள் கூடாது, அனுமதிக்க மாட்டோம் நீங்க சொன்னீங்க அப்படின்னு சொல்லிட்டு வானதி சீனிவாசன் சொல்றாங்க. என்ன சொல்றாங்கன்னா, ஏன் அனுமதிக்க மாட்டீங்கன்னா அப்ப நீங்க திமுகவுடைய பி டீமா அப்படி கேக்குறாங்க. இல்ல, அது தவறா புரிந்து கொள்ளப்பட்டது. நான் சொன்னது என்னன்னா, அந்த நிருபர் என்ன கேட்டாங்கன்னா, ஒரு சில இடங்கள்ல சென்சிட்டிவா பசங்களுக்குள்ளார சாதிய வன்முறை மோதல்ல தூண்டி விடுறாங்க. இப்ப வந்து இந்த பேண்ட்ஸ் இருக்குல்ல, ஃப்ரெண்ட்ஷிப் பேண்ட்ஸ், அதுல வந்து இன்ன சமூகத்துக்கு இன்ன கலரு அப்பெல்லாம் போட்டு வெளியில இருந்து யாரோ தூண்டி விடுறாங்க. அப்ப அதையெல்லாம் அனுமதிக்க கூடாதுன்னு சொன்னேன் தவிர மற்றபடி என்ன பிராக்டிஸ்ல இருந்ததோ அதேதான். நானே விபூதி குங்குமம் வச்சுட்டு தான் பள்ளிக்கூடம் போவேன். அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்லை. இப்ப சனிக்கிழமை ஆயிட்டாலே வந்து தாவேக்கா வந்து அதிமுக பிடிப்பதற்கு வளைவிருக்கிறாங்க. அது எப்படி சார் செய்யறீங்களா? இல்லைங்க, நாங்க முன்னாடி எல்லாம் சனிக்கிழமை தோறும் திக்கெட்டும் திசையிட்டும் எங்கள் வெற்றி தலைவரை வீதி வளம் எடுத்து அப்படியே கூட்டு போவோம், மக்களை பார்ப்போம், ஆர்ப்பரிப்போம். இப்பெல்லாம் சனிக்கிழமை வந்தா வெள்ளிக்கிழமை நைட் வந்து எங்களுக்கே வந்து நான் புதுசில கிட்ட சொல்லிட்டு இருந்தேன், இது வந்து இடம் பத்தல. அது வந்து ஒரு அவங்க பல தோல்விகளை பார்த்து பல அவநம்பிக்கைகளுக்கு பிறகு ஒரு நல்ல தலைமையை நோக்கி வரணும்னு அரசியல் அப்பாற்பட்டு வராங்க, ஒரு லீடர்ஷிப்பை பார்த்து வர்றாங்க. இப்ப அவங்களை அரவணைக்க வேண்டியது நம்முடைய கடமையாக இருக்கிறது. போன சனிக்கிழமை கூட நான் வந்து கோட்டையில தான் தலைமைச் செயலர் தான் அமைச்சர், மற்றபடி பழையவர்கள் நாங்க எல்லாருமே சாதாரண தொண்டர்கள். நானே வந்திருந்து நாங்கெல்லாம் நின்னுட்டோம். வந்தவங்களை உட்கார வச்சுட்டு எந்த பொதுச்செயலர் அப்படி சொல்லுவார் சொல்லுங்க? எங்களுடைய மாண்புமிகு அமைச்சர் பொதுச்செயலர் ஆனந்த் அவர்கள் வந்தவங்களை உட்கார வச்சுட்டு அவர் எழுந்து நின்னுட்டார். என்னுடைய வடசென்னையில இருந்து எக்ஸ்எம்பி பாலகங்கா அண்ணா வந்திருந்தாங்க, அவர் மிகப்பெரிய தலைவர். அவரை உட்கார வச்சுட்டு இவரு நின்னுகிட்டு இருந்தாரு. நான் ஏஞ்சி நின்னுகிட்டேன். மீதி பேர்லாம் உட்காரட்டும், அவங்க சிஸ்டர்லாம் வந்திருந்தாங்க, விஜயதாரி எல்லாம் அவங்க முழு நிகழ்ச்சி நான் நின்னுகிட்டே இருந்தேன். அதனால இது வந்து நாம இழுக்கிறது கிடையாது, நல்ல தலைமையை பார்த்து அலை கடலோட அவங்க திரண்டு வருவது. அரசு பள்ளியில மாணவர்களுடைய சேர்க்கை சதவீதம் எந்த அளவுக்கு இருக்கு?
சார் முன்னை விட இப்ப நல்லா இருக்கு. பிரைவேட் ஸ்கூல்ஸோட நெக் டு நெக் இருக்கு. பட் இருந்தாலும் இது இம்ப்ரூவ் பண்ணணும். நான் தனித்தனியா ஒவ்வொரு சிஇஓக்கும் சொல்லியிருக்கிறேன். எதெல்லாம் செஞ்சா இம்ப்ரூவ் ஆகும், அதுவும் இல்லாம ஏதாவது ஒரு குழந்தை இடைநட்டல் இருந்தா ஸ்பெஷல் டீம் போட்டு வீட்டுக்கே போய் பாருங்க. அவங்களுக்கு பண பிரச்சனையா சமூக பிரச்சனையா ஆய்வு பண்ணுங்கன்னு சொல்லிடுவோம். நீங்க இப்ப சொல்றீங்க செய்தியாளர்களை சந்திக்கிறீங்க, என்ன கேள்வினாலும் உடனடியா கேளுங்கன்றீங்க, காத்திருக்கிறேன்னு சொல்றீங்க. இதே பயிற்சியை உங்களுக்கு முதலமைச்சர் விஜய் கொடுக்கலாமே சார்? இல்ல இப்படி சொல்லக்கூடாது. சந்திப்பதற்கான ஒரு பயிற்சியை கொடுங்க. அதான் இப்படி சொல்லக்கூடாது. அதாவது அவர் மாண்புமிகு முதல்வர், அவருக்கு பயிற்சி கொடுங்கன்னு நீங்க வந்து இப்படி சொல்லாத. செய்தியாளர்களை சந்திப்பதே கிடையாது சார். இல்ல அதுக்கான பதில சொல்ல விடுங்க, பதில சொல்ல விடுங்க. இந்த பயிற்சி கொடுங்க அந்த பயிற்சி கொடுங்க. அவரு சொல்லுவார்ல, அரசியல் சார்பு தன்மை இல்லாம ஒரே கட்சிக்கு பேசாம மக்களுக்காக பேசுங்கன்னு இவருக்கு பயிற்சி கொடுங்கன்னு அவங்களும் சொல்லுவாங்க. அதனால ஒரு எதிர்மறை எண்ணத்தோட அணுகாதீங்க. எல்லாரையும் நான் பார்க்கவே கூடாதா? ஒரு எந்த பேக்ரவுண்ட் இல்லாம வந்தீங்க, நாங்க நிக்கிறோம், அண்ணன் நிக்கிறேன், நாங்களாம் பத்திரிகைகளை பார்க்க கூடாது. பொன்னான வாய்ப்பு எங்க தலைவர் தந்திருக்காரு. அவருக்கு நான் நன்றி சொல்லி கொண்டாடுவேன். நன்றி, வணக்கம்.